நான் கடந்து வந்த பாதைகள். நம்ம வேலை தேடி வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு வருவோம். நம்ம குறிக்கோள் என்னவாயிருக்கும்? எப்படியாவது ஒரு வேலையில் ஏறணும். அந்த வேலையிலிருந்து அந்த வேலையை தக்க வச்சுக்கிட்டு நல்ல சம்பளம் கிடைக்கணும் மாதம் மாதம். அதை வச்சு நம்ம ஏன் பண்ணதை வச்சு வீட்டுக்கு கொடுத்து, நமக்கு கடன் இருந்தால் அதை தீர்த்துக்கிட்டு, அந்தந்த சாப்பாடு எல்லாத்துக்குமே நமக்கு அதை உபயோகப்படும் மாதிரி இருக்கிற மாதிரி செய்வோம். பல பேர் அந்த முயற்சியெல்லாம் ஊர் விட்டு ஊர், மாவட்டம் விட்டு மாவட்டம், நாடு விட்டு நாடு எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி எண்ணத்தில் வந்தவன் தான் நான். ஆனால் வந்ததில் அதிகமாக வேலை இல்லாமல் என்ன சொல்கிறது, அனுபவங்கள் நிறைய இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சம்தான் அது கிடைக்கும். ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம், ஒரு சில பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இன்னும் லேட்டாக கிடைக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமில் நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும் ஃபினான்ஷியலி. அந்த டைமில் நமக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு ரெண்டு பே பண்ணணும். அந்த டைமில் சாப்பிடணும்னா அதுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, வேலை தேடி போகும்போது எக்ஸாம்பிள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இன்டர்வியூ போகும்போது அதுக்குள் மணி ஸ்பெண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த அமௌண்ட் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஓகே, எப்படியாவது நம்ம கடந்து போகணும்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை? ஃபேமிலிக்கு தேவையான பணம் கொடுக்கணும், சேவிங் இருக்கணும், கண்டிப்பாக சேவிங் இருக்கணும். பட் சேவிங் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் கொண்டு வர காசு கடன் அடைக்கிறது தானே போகுது. மேலும் மேலும் கடன் தான் ஏறிட்டிருக்கு. லைஃப்பில் எதை நோக்கி இருக்கேன், எப்படி இருப்புன்னு தெரியல. பட் ஒரு சின்ன நம்பிக்கை, எப்படியாவது நிரந்தர வேலை, நிரந்தர சம்பளம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக தூங்கி எழும்பணும். அந்த ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு. ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை இங்கே யாருக்கடா உண்டு? மனிதராக பிறந்தாலே சில நேரத்தில் ஏமாறதானே செய்வார்கள். அந்த ஏமாற்றத்தில் ஒருவனாகிய என் வாழ்க்கை நான் கடந்து கொண்டு தான் இருக்கிறேன். நம்பிக்கை என்னும் பயணத்தில் உங்களின் ஒருவன் நான்.